வசனத்துக்கு நேராக நாங்க கடந்து செல்லுவோம். அதுக்கு முன்பாக உண்மையா நாங்க ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமா எங்களோடு நீங்க இடைப்பட வேண்டுமா நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்க சொல்லுகிற வார்த்தைக்கு உயிர் கொடுக்கிற பரிசுத்த ஆவியான தேவனே, எனக்கும் ஆண்டவரே கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்க உயிர் கொடுக்க வேண்டுமாய் நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கிறிஸ்தவ வாழ்வை நாங்க ஆண்டவரே முக்கியத்துவம் படுத்த, ஆண்டவர் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, இவ்வளவு பெரிய தேவன், இவ்வளவு பெரிய பரலோகம், புதிய நீதி வாசமா இருக்கிற புதிய வானம், புதிய பூமியிலே நித்தமும் நாங்கள் வாழப் போகிறோம். இதை ஆண்டவரே, எங்களுக்காய் சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்த அந்த இயேசு கிறிஸ்துவை நாங்க கண்முன் நிறுத்தி நாங்க காரியங்களை ஆண்டவரை செய்ய எங்களுக்கு நீங்க கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒருவரும் அசட்டை இனமாய் இல்லாத படிக்கு ஆண்டவரே, இந்த பெரிய ரட்சிப்பை குறித்து நாங்க கற்றுக்கொள்ள, அந்த வேத வசனத்தை கற்றுக்கொள்ள எங்களுக்கு நீங்க கிருபை செய்கிறதற்காய் நன்றி. உம்முடைய பலத்த கரமும் ஓங்கிய புயமும் கூட இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். ஓகே, வந்த ஒவ்வொருவருக்காய் நன்றி. ஓகே, நாங்க இதுக்கு நேராக கடந்து செல்லுவோம். வசனத்துக்கு நேராக கொஞ்சம் நேரம் நாங்க கடந்து செல்லுவோம். ஓகே, கவனமா நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. ஓகே, அனோஜா நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. ஓகே, நாங்க இஸ்ரவேல் ராஜ்யத்தை பார்க்கும் போது, lorsque nous regardons le royaume d'Israël, நான் அதுக்கு போன முறை உங்களுக்கு அந்த வரலாறை சொல்லி கொடுத்தேன். la semaine passée, il y a quelque temps, je vous ai enseigné à propos de ce sujet. இந்த தாவீது ராஜாவின் காலத்திலே அல்லது சவுல் காலத்திலே, பிறகு தாவீதின் காலத்திலே, சாலமோனுடைய காலத்திலே இஸ்ரவேல் முழுவதும் ஒரு ராஜ்யத்துக்கு கீழே இருந்தது. Au temps de David et de Saul, nous voyons que le royaume d'Israël était formé que d'un seul royaume. சாலமோன் இறந்த பிற்பாடு, suite à la mort de Salomon, அந்த ராஜ்யம் ரெண்டா பிரியுது. le royaume se divise en deux. ரெகோபியாம், யெரோபியாம் என்று ரெண்டு ராஜாக்கள் அந்த தேசத்தை ஆளுகை செய்கிறாங்க. Il y a donc deux pays, Jérobiam et Yérobiam. அத வடதேசம் அல்லது இஸ்ரவேல் தேசம் என்று மேற்பகுதியையும், கீழ்ப்பகுதியை யூதா தேசம் என்றும் அழைக்கப்பட்டது. Le pays qui était vers le nord, c'était le pays d'Israël, et le pays au sud, c'était la Judée. ஆண்டவர் இந்த இஸ்ரவேல், அதாவது வடதேசத்துக்கு தீர்க்கதரிசிகளை, அதாவது 12 தீர்க்கதரிசிகள் அல்லது பெரிய தீர்க்கதரிசிகளை அனுப்பி வார்னிங் கொடுத்து கொண்டே இருந்தார். Pour le pays d'Israël, le Seigneur a envoyé une douzaine de disciples pour leur avertir à propos de quelque chose. ஆனா அவங்க அதை கேட்கல. Mais ils n'ont pas écouté l'avertissement. விக்கிர ஆராதனைகளில் ஈடுபட்டாங்க. Ils ont pratiqué l'idolâtrie. இன்றைக்கு நாங்க தெய்வத்தை தவிர வேற ஏதாவது ஒரு பொருளை நாங்க அதிகமா நேசிச்சா அதுவும் ஒரு விக்கிரம் தான். Si aujourd'hui nous aimons un objet plus que Dieu, ça aussi c'est une idolâtrie. அது மாத்திரமல்ல, அவங்க திக்கெட்டப்பிள்ளை விதவைகளை அவங்களை கவனிக்கல. Et de plus, ils se sont pas souciés des pauvres qui existaient à l'époque. இந்த நாட்களில் கூட நாங்க அது மனதுருக்கம் இலங்கையா இருக்கலாம், அல்லது நாங்க தனிப்பட்ட முறையிலே உதவி செய்யறதா இருக்கலாம். இப்போது நாங்க திக்கெட்டப்பிள்ளை விதவை மேல ஒரு கரிசனை நமக்கு இருக்கணும். Il faut toujours que nous ayons de la compassion et que nous puissions aider ceux qui sont pauvres, que ce soit les gens autour de nous ou que ce soit la compassion du Sri Lanka qui est dans notre pays. அது மாத்திரமல்ல, அடுத்த பாவம் அவங்க பரிசுத்தம் இல்லாமல் எல்லா பாவத்தையும் செய்து கொண்டிருந்தாங்க. Et la deuxième chose, c'est qu'ils étaient en train de faire toutes sortes de péchés. அதனால கர்த்தர் அதை கிறிஸ்துவுக்கு முன் 722 அந்த ராஜ்யத்தை ஆசீரியா ராஜா கையில ஒப்பு கொடுத்தார். Donc avant l'année de 722, le Seigneur a livré ce pays. அதுக்கு பின்பு யூதா ராஜ்யம் நடந்து கொண்டிருந்தது. Et après, il y a eu le royaume de la Judée. எரேமியா போன்ற பெரிய தீர்க்கதரிசிகள், அது மாத்திரமல்ல சின்ன தீர்க்கதரிசி கொண்டு அந்த யூதா தேசத்தையும் கர்த்தர் எச்சரித்து கொண்டிருந்தார். Et à travers les prophètes comme Jérémie, il était en train d'avertir ce pays. சொல்லிக்கொண்டே இருந்தா, நான் பாபிலோன் கையில உங்களை ஒப்பு கொடுக்க போறேன், மனம் திரும்பிடுங்க.
Il a dit, si vous continuez ainsi, je vous livrerai au pays de Babylone, alors je vous demande de vous repentir. ஆம், இந்த 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 காலகட்டத்திலே எரேமியா அதிகமாய் தீர்க்கதரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தாரு. Et à cette époque, Jérémie prophétisait énormément. இந்த இந்த காலகட்டத்திலே தான் நேபுகாத் நேச்சர் பாபிலோனுக்கு ராஜாவா வருகிறார். Et c'est à cette même époque que Nebuchadnezzar il devient roi. அது பாபிலோன் ராஜ்யம் என்பது பெரிய ராஜ்யம், அது பெரிய ராஜ்யம். Le royaume de Babylone, c'était un très grand royaume. ஆகவே அந்த இப்ப நாங்க தானியேல் புத்தகத்தை திருப்பிக் கொள்வோம். Donc nous allons prendre le livre de Daniel. இன்றைக்கு தானியேலுடைய வாழ்விலே அவன் சின்ன வயசிலே கைதியாய் கொண்டு போகப்பட்டு ஒரு 70 வருடம் அவன் தேவனுக்காய் ஊழியம் செய்தான். Daniel a été capturé quand il était très jeune et il a fait le ministère pour Dieu, il a fait un service pour Dieu pendant 70 ans. ஆக குறைஞ்சது 5 ராஜாக்களுடைய காலத்திலே அவன் பெரிய ஒரு போஸ்ட்ல இருந்திருக்கான். 5 ராஜாக்களுக்கு செத்த பிறகும் அவன் ஒரு நல்ல ஒரு போஸ்ட்லயே அந்த நாட்டிலே இருந்திருக்கான். Il avait un très bon poste dans le royaume de Babylone et il a occupé ce poste durant 5 rois. நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். நான் நினைக்கிறேன் அவனுக்கு ஆகக்கூட 18 வயசுக்குள்ளதான் 17 18 வயசுக்குள்ளதான் அவனுக்கு இருந்திருக்கும் அவனை சிறைப்பிடிச்சு கொண்டு போகும்போது. Lorsqu'ils l'ont capturé et emmené au pays, il avait 17-18 ans. தானியேல் ஓராவது அதிகாரத்தை திருப்பி தமிழ்ல ஒரு ஆள் வாசிங்க, பிரெஞ்சுல நீங்க வாசிங்க, 1 2 வாசிங்க. Nous allons prendre le livre de Daniel, chapitre 1, versets 1 et 2. தமிழ்ல ராஜன் வாசிக்கலாம், அடிமத்தா வாசிக்கூடியாக வாசிக்கலாம். மற்றது பிரெஞ்சுல 1 2 வாசிங்க. சத்தமா ஊண்டி அழுத்தி வாசிங்க, தயவு செய்து குயிக்கா வாசிங்க. Nous allons lire en tamoul et en français. Daniel, chapitre 1, versets 1 et 2. La 3e année du règne de Joachim, roi de Juda, Nebuchadnezzar, roi de Babylone, marcha contre Jérusalem et l'assiégea. Le Seigneur livra entre ses mains Joachim, le roi de Juda, et une partie des ustensiles de la maison de Dieu. Nebuchadnezzar emporta les ustensiles au pays de Shinar, dans la maison de son Dieu. Il les mit dans la maison du trésor de son Dieu. யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கிம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கிமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சினேகார் தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டகசாலையிலே வைத்தான். ஓகே, இப்ப நேபுகாத்நேச்சர் வந்து யூதாவை முற்றுகை போடுகிறார். Donc on voit que le roi Nebuchadnezzar il règne sur le pays de Juda. இது வந்து யோயாக்கிம் அரசாளுகிற 3வது வருடம். C'était durant la 3e année du règne de Joachim. யோயாக்கிம் கிறிஸ்துவுக்கு முன் 609 அரசாள வருகிறான். Joachim commence à régner dans les années 609. கிறிஸ்துவுக்கு முன்னா இருக்கிறபடினாலே 3 வருடம்னா அதை கழிக்கணும். 606வது ஆண்டு நேபுகாத்நேச்சர் வந்து அந்த தேசத்தை முற்றுகை போடுகிறார். Donc c'est avant Jésus-Christ en 606 que Nebuchadnezzar vient capturer ce pays. ஆகவே அங்க இருக்கிற பாத்திரங்களையும் அங்க இருக்கிற எல்லாரையும் கொண்டு போறார். இந்த இதுக்குள்ள தான் தானியேலும் சிறைப்பட்டு போகிறார். Donc à ce moment-là, il capture toute une partie des habitants de ce pays et emporte les ustensiles vers le pays de Babylone, et c'est à ce moment-là que Daniel aussi a été capturé. இப்போ ஒரு வசனத்தை வாசிங்க. 10வது அதிகாரத்துல 1வது வசனத்தை வாசிங்க. Daniel chapitre 10 verset 1. பிரெஞ்சுல வாசிங்க. La 3e année de Cyrus, roi de Perse, une parole fut révélée à Daniel qu'on nommait Beltchazzar. 10ல 1 வாசிங்க. Oui, 10ல 1 தான் வாசிச்சது. அது இந்த கோரேஸ் ராஜாவோட 3வது வருஷம் வருதுதானே?
Cette parole qui est véritable annonce une grande calamité. Il fut attentif à cette parole et il eut l'intelligence de la vision. அப்ப அதாவது இந்த கோரேஸ் ஆண்ட 3வது வருடம் மட்டும் ஆஹ் இவன் சிறைப்பட்டு போன தானியேல் அந்த பாபிலோன்ல இருக்கிறான். Jusqu'à la 3e année du règne du roi de Cyrus, Daniel était présent au royaume. பெர்சியா ராஜாவுடைய கோரஸ் வந்து 536ஆம் ஆண்டு அவன் 3வது வருடம்னு சொன்னால் 536வது வருடம் கிறிஸ்துக்கு முன். Quand on parle de la 3e année de Cyrus, roi de Perse, donc à cette époque-là, c'était avant Jésus-Christ en 636. ஆகவே 36ல இருந்து 606 நீங்க பார்த்தா கிட்டத்தட்ட அவன் பிடிப்பட்ட பிறகு பிடிப்பட்ட ஒரு 12 வயசு இருக்குமோ தெரியாது, ஆனால் 70 வருடம் அவன் பாபிலோன்ல இருக்கிறான். Donc si nous voyons quand est-ce que Daniel a été capturé en 606 jusqu'en 636, on voit qu'il y a 70 ans qui sont écoulés. ஆகவே பாபிலோன்ல 3 ராஜாக்கள் இருந்தாங்க. நேபுகாத்நேச்சர் இருந்தார், நபுனோடியன் இருந்தார், பெல்ஷாத்சார் 3 ராஜாக்கள் இருந்தாங்க. 3 ராஜாக்கள் காலத்திலையும் தானியேல் ஒரு பிரசிடென்ட் மாதிரி அங்க பிரைம் மினிஸ்டர் மாதிரி அங்க ராஜாக்களுக்கு துணையா நின்று உதவி செஞ்சு கொண்டிருக்கான். Daniel a vécu avec les 3 rois et il a été conseiller auprès de ces rois. அதுக்கு பிறகு இந்த பாபிலோன் ராஜ்யத்தை பெர்சியா ராஜா வந்து பெர்சியா ராஜாவாகிய தரிசிவும் கோரேசும் வந்து பிடிக்கிறாங்க. Et après il y a le roi Cyrus qui vient capturer ce pays qu'on nomme la Perse. ஆனா அந்த ராஜ்யத்திலையும் அந்த கோரஸ் ராஜா வந்து தரிசு ராஜாவும் கோரஸ் ராஜாவும் இவரை ஒரு பிரைம் மினிஸ்டர் மாதிரி தங்களோட ராஜ்யத்திலையும் வச்சிருக்கிறார். Et même à cette période-là, ils ont gardé Daniel comme étant un premier ministre dans ce royaume. அதிசயத்திலும் அதிசயம். C'est un miracle sur miracle. சிறைப்பட்டு போறான். Il a été capturé. உலகத்திலேயே மிகப்பெரிய ராஜ்யமான நேபுகாத்நேச்சருக்கு ஒரு பிரசிடென்ட் மாதிரி அவங்க அந்த எல்லா தேசத்துக்கும் அவனை பொறுப்பா விடுறாரு. Et Nebuchadnezzar, roi de Babylone, il lui donne le pouvoir d'être le premier ministre et de donner le pouvoir sur le pays. அவரோட மகன்களும் இவரை வச்சிருக்கிறாங்க. Même ses fils le gardent en tant que conseiller. இன்னும் பெரிய அதிசயம் என்னன்னா பெர்சியா ராஜா இந்த பாபிலோன் ராஜ்யத்தை பிடிச்ச பிறகு உண்மையா இவனை கொண்டிருக்கிறதுக்கான இவனை அவர் தன்னுடைய அசிஸ்டன்ட் போல ஒரு பிரைம் மினிஸ்டர் போல தன்னுடைய ராஜ்யத்திலையும் வச்சிருக்காங்க. Lors de la 3e année du roi de Cyrus, lorsqu'ils ont capturé le pays de Babylone, ils n'ont pas voulu tuer Daniel, mais ils ont voulu le conserver, le garder comme un conseiller. ஆகவே வேதத்தின்படி ஆக குறைஞ்சது 70 வருடம் அவன் பாபிலோன்ல இருக்கிறான். Donc d'après la Bible, il est resté dans le pays de Babylone durant 70 ans. சரி, ஒரு 18 வயசு பிடிக்கப்பட்டு போயிருந்தாலும் அப்ப அவனுக்கு சாகும்போது 88 வயசா இருக்கு. Donc il avait 88 ans lorsqu'il est décédé. இது ஆக குறைஞ்சது 88 இந்த 70 வயசுக்கு பிறகு அந்த 3வது வருடம் கோரசுடைய 3வது வருடம் மட்டும் இருக்கிறது எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு அவர் எப்ப செத்தார் இவ்வளவு காலம் வாழ்ந்தார்னு எழுதப்படல. On voit que dans la Bible est mentionné que Daniel était là à la 3e règne et peut-être au-delà du roi de Perse, et nous supposons qu'il est resté même au-delà. இந்த பைபிள்ல இந்த தானியேலை பற்றி இருக்காவிட்டால் இப்படி ஒரு ஆளை பிடிச்சு கொண்டு போய் இவ்வளவு காலம் ராஜாக்களுக்கு பிரைம் மினிஸ்டர் மாதிரி இருக்கிறேன்னு சொன்னா நாங்க நம்பவே மாட்டோம். Donc si cette histoire n'était pas écrite dans la Bible, nous ne croirons pas qu'un homme a été capturé, emmené dans un pays de Babylone et qui a été conseillé auprès des rois. நான் இன்னைக்கு என்ன சொல்ல வர்றேன்னா, இந்த தானியேல் இந்த சின்ன வயசுலயே அவன் தேவனை நேசித்தபடியினால் அவனுடைய உயர்வுக்கு நாங்க 3 காரியத்தை பார்க்கிறோம். Ce que je veux vous dire, c'est que Daniel, même s'il était très jeune et comme il a été avec Dieu et qu'il faisait ce qui était droit aux yeux de l'Éternel. ஒன்று ஜெபமும் ஆராதனையும், அது ரெண்டு பிரிக்க முடியாது. ஜெபம் ஆராதனை உபவாசத்திலே அவன் உண்மையா இருந்தான். Une chose que je vais vous dire à propos de Daniel, c'est que c'était quelqu'un qui priait et qui adorait Dieu continuellement. மூன்று ஜெபம், உபவாசம், ஆராதனை. Il y a 3 choses, la prière, le jeûne et l'adoration. ஆகவே தான் ஆண்டவர் அவனை உயர்த்தினார். C'est pour ça que Dieu l'a élevé. இதை என்னுடைய வாழ்க்கையில நான் சொல்ல முடியும்.
Je peux le témoigner par rapport à ma vie. ஏஎல் படிக்க முடியாம தான் ஸ்கூலை விட்டு வெளியில வந்தேன். J'ai quitté l'école parce que je n'avais pas les capacités, je n'arrivais pas à étudier அது மாத்திரமல்ல ஒழுங்கான இங்கிலீஷ் தெரியாது. et je connaissais pas la langue anglaise. ஆனால் கர்த்தர் ஒரு 2, 3 சபைகளை நடத்த எனக்கு ஆண்டவர் கிருபை குடுத்ததுக்கு காரணம், நானும் இந்த உபவாசம், ஜெபம், ஆராதனையிலே உண்மையா இருக்கணும்னு இம்மட்ட காலமா கொஞ்சமாவது உண்மையா இருக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். Pourquoi est-ce qu'aujourd'hui le Seigneur m'a donné entre mes mains des églises à diriger? C'est parce que j'ai été droit aux yeux de l'Éternel concernant la prière, l'adoration et les jeûnes. 2வது ராஜாவுடைய போஜனத்தில் தீட்டுப்படாதபடி அப்படின்னு சொன்னா பரிசுத்த வாழ்வுக்கு தன்னை அர்ப்பணித்திருந்தார். Deuxième chose, c'est qu'il ne s'est pas souillé son corps par les mets du roi, mais il est resté saint. எடுக்காதீங்க, தானி 9:2 சொல்லப்பட்டிருக்குது. எரேமியா தீர்க்கதரிசி சொல்ல அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டதை அவன் வாசிச்சான் அப்படின்னு சொன்னால் அவர் வசனத்துக்கு ரொம்பவும் முக்கியத்துவம் கொடுத்த ஒரு மனிதனா இருக்கிறான். Daniel, c'était quelqu'un qui donnait beaucoup d'importance à la prière et qui lisait la parole de Dieu. இப்ப நான் வசனத்தை மட்டும் சொல்ல வரல, என்னுடைய அனுபவத்துல இருந்து நான் சொல்றேன். நீங்க ஒன்றும் தெரியாத ஆக்கள் எங்களை எப்படி ஆண்டவர் பயன்படுத்துவார்னு எங்களுக்கு என்னது தெரியும் அப்படின்னு நீங்க சொன்னால், கர்த்தர் இந்த காரியத்துல உண்மையா இருந்தால் நீ அதிசயப்படுகிற அளவிலே உன்னை பொருளாதார ரீதியா நான் சொல்லல, ஆவிக்குரிய ரீதியாய் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நிச்சயமாக உயர்த்துவார். Si aujourd'hui vous vous dites que vous n'avez pas les capacités pour pouvoir faire certaines choses, mais si vous êtes intègre et honnête dans les 3 choses que je viens de vous dire, alors le Seigneur va vous élever et vous serez même étonnés. அற்பமான ஆரம்பத்தை நான் அழகா எழுதியிருக்குது. என்னது பாஸ்டர் மாமா கட் பண்ணிட்டு. அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ண வேண்டாம். Ne négligez pas l'œuvre que le Seigneur a commencé en vous. ஆகவே இப்ப நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் ஒரு நாளைக்கே உலகத்தை கலக்கிறவங்களாய் அப்போஸ்தலர் பவுலை போல நீங்க மாற முடியும். Vous aussi, vous qui écoutez la parole de Dieu, le Seigneur peut vous transformer comme il a transformé Paul. உங்களுக்கு யோசிக்கும் போது கஷ்டமா இருக்கு. இன்னையை கொண்டு எங்க பயன்படுத்த போறாங்க. Lorsque vous pensez à ça, vous pouvez trouver ça difficile et vous dire comment est-ce que cela va se passer. எல்லாரும் அப்படித்தான். Tout le monde est ainsi. நானும் ஒரு நாளும் ஒரு பாஸ்டர் ஆகுவேன் அப்படின்னு நான் இந்த வாழ்க்கையை நினைச்சே பார்க்கிறேன். Mais moi, je n'ai jamais pensé qu'un jour je serais un pasteur. ஏதோ பெரிய அளவுல இல்லாவிட்டாலும் கொஞ்சம் அளவிலேயே இந்த வேதத்தை படிப்பிச்சு கொடுப்பேன்னு கூட நான் நினைச்சே பார்க்கல. Je n'ai jamais pensé dans ma vie qu'un jour j'enseignerai la Bible. மற்றவனுக்கு நான் ஒரு ஆசீர்வாதமா இருப்பேன்னு நான் நினைச்சே பார்க்கல. Je pensais pas que je serais une bénédiction pour autrui. கொஞ்ச அளவுல எங்களை எடுத்து பயன்படுத்துறது போல நிச்சயமா நீங்க இந்த தானியேல் வாழ்க்கையை மட்டும் நீங்க தியானிச்சா போதும். அவன் ஒரு சிறைப்பட்டு போன ஒருவனை 70 வருடமா உயர்த்தி ஆண்டவர் வைக்க முடியுமா? அந்த எங்களையும் உயர்த்தி வைக்க முடியாதா? Si le Seigneur a pu élever un homme qui a été capturé, qui est emmené dans un pays étranger pendant 70 ans, alors pourquoi est-ce que le Seigneur ne pourra pas nous aussi nous élever dans ce pays? அவன் தயவு செய்து இந்த நான் சொன்னது போல இந்த 3 காரியத்திலே நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். Donc je vous invite à faire attention sur ces 3 points. ஜெப வாழ்வுல நான் சொன்னது போல ஜெபம், உபவாசம், சின்ன உபவாசம். நான் பெரிய உபவாசம் பண்ற ஆள் இல்ல. உபவாசம் மற்றது ஆராதனை. இது 3ஐயும் ஒன்றா பார்க்கலாம். Vous devez apprendre à faire la prière qui est très importante, l'adoration et les jeûnes. Même si vous jeûnez pas une journée entière, faire des petites jeûnes. 2வது பரிசுத்த வாழ்வு. La deuxième chose, c'est avoir une vie sainte. விழுந்து எழும்பினா பரவாயில்ல. Certes, nous allons tomber. ஆனால் ஒரு முடிவெடுங்க. எப்படி விழுந்தாலும் நான் எழும்பி அந்த பரிசுத்தத்தை ஆண்டோட கிருபையோட பரிசுத்தான் துணையோட கூட இந்த ஒப்புக்கொடுத்தலோட நான் கொஞ்சமாய் அந்த பரிசுத்தத்திலே வளருவேன். Mais prenez une décision que même si vous tombez, vous pouvez vous relever à travers la grâce de Dieu et continuer à vous élever et à progresser dans la sainteté. நான் இன்றைக்கு விழுந்து அனுப்புறேன். Aujourd'hui aussi, je tombe dans le péché, mais je me relève. ஆனா விடுறதுக்கு தயாரா இல்ல. எத்தனை கோடி தனம் விழுந்தாலும் ஆண்டோட ஆவியானோட துணையோடு கூட பரிசுத்தமாறதுக்கு ஒரு முடிவெடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். Certes, aujourd'hui aussi, je tombe, mais je ne suis pas prêt à lâcher et à rester dans le péché. Je sais qu'avec l'aide du Saint-Esprit, je vais me relever plusieurs fois. அங்க
தானியேல் எடுக்காதீங்க 1:8ல அவன் தீர்மானம் எடுத்தான். அதுதான் முக்கியம். Dans Daniel 1:8, on voit qu'il a pris une décision. அது மாதிரி நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். De la même manière, vous aussi, vous devez prendre une décision. அம்மா, அப்பா இப்ப இந்த வயசுல சில அம்மா, அப்பா சொல்றது உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். Peut-être que ce que vos parents vous disent à cet âge ne vous plaise pas. ஆனா உள்ளத்தின் ஆழத்திலே அம்மாவ கோபிக்காம, அப்பாவ கோபிக்காம அவங்கள நேசிக்க நீங்க தீர்மானம் பண்ணணும். Mais prenez une décision pour aimer vos parents et ne pas les désobéir. எதிர்ப்பாளருடைய இச்சைக்கு நீங்க பிடிபடக்கூடாது. Il ne faut pas que vous soyez attrapés par la convoitise des autrui. லவ் பண்றது போல நான் சொல்ல வரல. ஆனால் தேவையில்லாத சிந்தனைகளை செஞ்சு அந்த அவங்களோட இப்ப கதைச்சு அது அந்த அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களை விட்டு நம்ம விடுதலை அடையணும். Je vous dis pas que d'aimer c'est mal, mais je vous déconseille de parler, de sortir avec la personne, de faire ce genre de choses. பொதுவா சகோதரியா பார்க்கணும். ஆனால் ஒரு காதல் வந்து அது தவறுன்னு நான் சொல்லல. காதல் நான் வரவேற்கவும் இல்லை. ஆனா காதல் தந்தா தவறு அது தவறு நான் சொல்ல வரல. Je dis pas que d'aimer c'est mal. ஆனால் தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத இச்சைகளிலே நாம எதிர்ப்பாளரோடு அப்படி நாங்க சிந்திக்கவும் கூட பழகவும் கூட. Mais ne rentrez pas dans de mauvaises pensées et dans des convoitises. கீழ்ப்படிய பழகணும். Apprenez à obéir, அன்பு செலுத்த பழகணும். à montrer de l'amour. அப்ப பரிசுத்த வாழ்விலே நாம கோபமோ, எரிச்சலோ, பொறாமை இதுல விட்டு வெளிவர நாங்க பழகணும். Apprendre à sortir de la colère, de la jalousie, etc. அல்லது ஊழியத்துல ஒரு வரணுங்கிற ஒரு எண்ணம் மற்றவனை பிடித்தினால் அப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்கு இருக்கக்கூடாது. Il ne faut pas avoir des pensées qui vous incitent à faire tomber une autre personne qui fait le ministère meilleur que vous. அதே போல நான் சொன்னேன், தானியேல் வசனத்துல பலமா இருந்தானாகவே நாங்க வசனத்தை அதிகமாக கற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய் De la même manière, Daniel lisait énormément la Bible. De la même manière, nous aussi, nous devons lire la parole de Dieu. அப்ப நாங்க பைபிள் அதிகமா வாசிக்கிறோம். Donc, nous devons lire la Bible. தியானிக்க பழகிறது. Apprendre à la méditer. அத 7 மாதம் தான் பாடமாக்க பழகணும். Si possible, et apprendre les versets. ஆகவே இந்த 3 காரியத்திலே நீங்க கொஞ்சம் கொஞ்சம் உண்மையா இருந்தாலே ஆண்டவர் ஒரு நாள் உங்களை உயர்த்தி உங்களுக்கு நன்மை வருதோ இல்லையோ அநேகருக்கு நன்மையாய், அநேகருக்கு சத்தியத்தை சொல்ல, அநேகருக்கு என்ன சொல்றது சுவிசேஷத்தை சொல்ல, அநேகருக்கு நீங்க ஆவிக்குரிய ரீதியாகவும் மற்ற காரியத்திலும் ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைப்பார் தானியேலை போல. Si vous êtes intègre dans ces 3 choses et que vous commencez à l'être de petit à petit, vous verrez que vous serez une bénédiction pour les autres, que Dieu vous utilisera pour faire un ministère, pour annoncer l'évangile et la parole de Dieu pour les autres. ஓகே, ஓரளவுக்கு விளங்கி கொண்டீங்களா? Est-ce que vous avez compris à peu près? இப்ப ஒரு காரியத்தை நாங்க கொஞ்சம் பார்ப்போம். Mais nous allons voir une chose en particulier. இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்குது. Nous avons encore 15 minutes. இந்த 3 காரியத்தை நீங்க மனதில கொள்ளுங்க. Essayez de conserver ces 3 choses. தானியேலை ஒரு அடிமைத்தனத்திலே பிடிச்சு கொண்டு போறவனை உயர்த்த முடியுமான்னா நிச்சயமா எங்களை உயர்த்த முடியும். Donc si le Seigneur a pu élever un homme qui a été capturé, certainement nous aussi il pourra nous élever. நாங்க அடிமைத்தனத்துல இல்ல. Nous sommes pas sous l'esclavage. இந்த நாட்டுல எங்களுக்கு எதுவும் செய்யறதுக்கு ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார். இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு அனுமதிச்சிருக்கு. Ce gouvernement et Dieu nous a permis de faire toutes sortes de choses. ஓகே, இன்னைக்கு இந்த ஒரு காரியத்தை வலியுறுத்த விட நான் வலியுறுத்த விரும்புறது, இப்ப நான் சொல்றதை நம்புங்க. என்னுடைய வாழ்க்கையிலையும் கொஞ்சம் ஒன்றுமே இல்லாத இடத்துல இருந்து கொண்டு இருக்கிறார். தானியேலை கொண்டு வந்திருக்கிறார். நெகேமியா அப்படிப்பட்ட கொண்டு இருக்கிறார். ஜோசேப்பை உயர்த்தி இருக்கிறார். உன்னையும் எனக்கு நீ படிப்பிச்சு கொடுக்காட்டி பரவாயில்ல, உன்னையும் உயர்த்துவார். ஆகவே அதுக்கு நீ அர்ப்பணிக்கணுங்கிற ஒரு எண்ணம் உனக்குள்ள வரட்டும். Moi, j'aimerais appuyer sur un sujet, c'est que vous croyez en ce que je vous dis, que le Seigneur a pu élever Daniel, que le Seigneur a pu élever des jeunes comme Joseph, comme Néhémie. Si le Seigneur a pu faire tout cela, alors il est capable de nous faire nous aussi, mais nous devons prendre une décision. எனக்கு ஆண்ட காசு தராரோ என்ன தராரோ தெரியாது. நான் விரும்புறதெல்லாம் என்னுடைய பிரசங்கத்தின் மூலமா ஜனங்கள் தொடப்படணும், நித்தியத்துக்குரிய அறிவுக்குள்ள வரணும், ரட்சிக்கப்படணும், சத்தியத்துல பலப்படணும், தெரியாத சத்தியங்களை அறிஞ்சு கொள்ளணும். அந்த ஒரு வாஞ்சை எனக்கு இருக்குது. Moi, l'envie que le Seigneur a mis en moi, c'est que j'aimerais que les autres connaissent davantage la parole de Dieu, grandissent dans la vie spirituelle, connaissent Dieu davantage et qu'ils commencent à avoir une très bonne croissance spirituelle.
சும்மா வந்து இத கேட்டு கேட்டு போய் ஒவ்வொரு நாளும் இப்படியே வாழ்ந்தா ஒரு விரக்தி வராதா எங்களுக்கு? Si vous venez tout simplement pour écouter, repartir et oublier, il n'y aura pas de bonnes choses qui vont se produire dans votre vie. நான் இந்த லேச்சைக்கு போகும்போது நல்லா ஜெபம் பண்ணி போனேன். நீங்க எல்லாம் ஜெபம் பண்ணீங்க. ஆனால் நானும் ஜெபம் பண்ணி தான் போனேன். அங்க போய் ஏதாவது ஒரு கிரியை நடக்கணும். ஏன்னா எல்லாம் என்ன சொல்றது? அ சோர்ந்து போயிட்டான். ஆனால் ஆண்டவருடைய கிருபையால ஒரு 2 பிரசங்கத்திலே உயிர் மீட்சி அடைஞ்சு, நாங்க இனி செய்றோம். நீங்க வாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆண்டவர் அதை நடத்தினாரு. Lorsque je suis partie en voyage, c'est vrai que j'ai beaucoup prié, les autres ont beaucoup prié pour moi et le Seigneur était avec moi et m'a donné la force de pouvoir faire les choses que le Seigneur attendait. நான் இன்றைக்கு இந்த ஜெபத்தை குறிச்சு பேசுறதை விட நான் வாஞ்சிக்கிறேன், உங்களுக்குள்ளே ஒரு வாஞ்சை உருவாக்க நான் விரும்புறேன். Avant de pouvoir parler de la prière, j'aimerais que le Seigneur commence à faire, à travailler en vous et que vous avez une envie de le connaître davantage. நீ உன்னையே பார்க்காத. ஒருக்கா உன்னைய பார்த்தா 100 தரம் இயேசுவ பாரு. இல்லன்னா நீ சோர்ந்து போவ. நீ இப்படி தானியேல் மேல வர முடியும். நீ நம்பவே மாட்ட. Ne continuez pas à vous focaliser sur vous-même. Regardez vous une fois et focalisez-vous uniquement et toujours sur le Seigneur Jésus. அதிகமா நான் காலைல எழும்புனோன்ன, பிசாசு வந்து இன்றைக்கு அது இது நீ ஜெபம் பண்ண போறியா? இன்னும் ஜெபம் பண்ண போற? ஜெபம் கூட மூட்லயா நீ இருக்கிற? இப்படி 150 கதை எனக்கு சொல்லுவான். Lorsque je me réveille le matin pour aller prier, j'ai beaucoup de problèmes et le Satan est là pour m'accuser et pour me dire, est-ce que tu es sûr que tu veux aller prier? Est-ce que tu as le temps pour prier, etc. முந்தைய ஒரு காலத்துல நானும் அவனோட சேர்ந்து ஆமா என்ன செய்ய போறேன்? எனக்கு இப்பயே சோர்வா இருக்கு. என்னதான் நடக்க போகுது? காலைல ஜெபிக்கவே எனக்கு விருப்பம் இல்ல. நீங்க கேட்கிறீங்களோ தெரியாது. நானே சோர்வா இருக்கு. அப்படிதான் நான் சொல்லுவேன் ஆண்டவர்ட்ட. Et pendant un certain temps, j'écoutais ce qu'il disait et je me disais, je suis fatiguée, j'ai pas envie de prier aujourd'hui, je vais faire ça plus tard, etc. இப்ப எழும்பேக்க அவன் 1000 இல்ல 2000 கதை சொன்னாலும் அத பத்தி எனக்கு கவலை. Maintenant, lorsque je me réveille le matin et qu'il me raconte 2000 histoires, je ne l'écoute pas. எப்பயுமே காலைல எழும்புனோன நான் இரவு படுத்தனால பிசாசு மண்டையில போட்டு கழுவுறான்னு தெரியாது. விடிய எழும்புனோன ஒரு சோர்வுக்குள்ளேயும் இனி ஜெபிக்கலாமா? அப்படி ஒரு உணர்வுக்குள்ள தான் அதிகமான பேர் எழும்புறோம் நாங்க. Le matin, lorsque nous nous réveillons, nous sommes fatigués, nous nous réveillons en nous demandant est-ce que je vais prier aujourd'hui? Je suis un peu fatiguée, je vais peut-être faire ça plus tard. எனக்கு இந்த வசனம் நல்லா பிடிக்கும். நாங்க தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிற ஜனங்கள். J'aime beaucoup ce verset que nous devons agir avec la foi. அந்த நேரத்துல சொல்றதுன்னா அது தரிசிக்கிறோம். அது எங்களுக்கு தேவையில்ல. வசனம் என்ன சொல்லுது அதுதான் எங்களுக்கு தேவை. Ce qui est important, c'est Dieu, la parole de Dieu. அப்ப நாங்க விடிய எழும்பணும்னு சொல்லணும். இங்க வா நான் பிசாசே நீ போ வெளியால உனக்கு பத்தி கதை இல்ல. நான் தேவனுடைய பிள்ளை. இப்ப சோர்வா இருக்கிறேன். உண்மைதான். ஆனால் பரிசுத்த ஆவியான என்னோட கூட இருக்கிறாரு. இப்ப நான் ஜெபம் பண்ண தொடங்கும் போது, பாட்டு பாட தொடங்கும் போது, அவரை நினைக்க தொடங்கும் போது, வேதவசனத்தை தியானிக்க தொடங்கும் போது, கர்த்தருடைய அபிஷேகம் என் மேல் வரும். ஏன்னா கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். தான் உன்னை விட்டு விலகுவது மேலே உன்னை கைவிடுவேன்னு அவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார் எனக்கு. Lorsque nous nous réveillons le matin et que l'ennemi est là pour nous accuser, pour nous dire que nous sommes fatigués, même à ce moment-là, vous devez vous dire à l'ennemi, à Satan, qu'il doit partir parce que nous avons l'aide du Saint-Esprit avec nous. Et lorsque nous commençons à prier, à adorer et à penser à Dieu et à commencer à méditer la parole de Dieu, vous verrez que la présence de Dieu est sur vous. இப்ப சில வேளை நீங்க சோர்ந்து போய் வந்திருக்கலாம். Peut-être que vous êtes fatigué et que vous êtes venu à écouter cette parole en étant épuisé. அதுக்கு அதுல விடுதலை அடையறதுக்கு ஒரே வழி என்னன்னு சொன்னா, நீங்க வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும். அது உணர்ச்சி இருக்கோ இல்லையோ நீங்க வாசிக்கணும், ஜெபிக்கணும், மெடிடேட் பண்ணும்போது இயற்கையா அந்த அபிஷேகம் உங்கள் மேல் வந்துரும். Non. Et ce que vous devez faire, c'est lire la Bible de Dieu, prier, méditer. Et lorsque vous allez commencer à faire ça, vous allez voir qu'il y a une bénédiction qui va venir sur vous. அநேக நேரம் பிசாசு என்ன செய்வான், வேதத்தை வாசிக்க போகும்போது, இதை வாசிச்சு உனக்கு என்னதான் விளங்க போகுது அப்படித்தான் கொண்டு வருவான். Lorsque vous allez lire la Bible, le Satan vous dit, si tu lis, tu vas rien comprendre. C'est cette pensée qui va venir en vous. உனக்கு இப்ப ஒரு உணர்ச்சியே இல்லாத மாதிரி இருக்கு. இப்ப வாசிச்சு என்ன செய்ய போற? Il va vous dire, tu as aucune envie de lire la Bible. Alors, même si tu lis maintenant, qu'est-ce que tu vas faire après? உனக்கு இப்ப ஜெபிக்கக்கூடிய மாதிரி மூடே இல்லை. எப்படி ஜெபிப்ப நீ? Il va dire, tu n'as même pas la tête à prier. Comment est-ce que tu vas prier? ஒரு நாளும் அதை நம்பாத. Ne croyez jamais cela. நீ கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணு, அந்த அனல் திருப்பி வந்துரும். Commencez à prier à petit et vous allez voir que l'onction va descendre en vous. நீங்க நினைக்காங்க நான் மேடையில ஏறி பேசுறத பார்த்துட்டு இவர் வீட்டுல ஜெபம் பண்ணும் போது எந்த நேரம் அதே ஃபயர்ல தான் இருப்பாருன்னு நம்பாதீங்க.
Ne pensez pas que c'est pas parce que je suis le pasteur et que je prêche la parole sur la scène que j'ai tout le temps cette onction, sur moi, même quand je suis à la maison. நான் எழும்பும்போது சோர்வோட தான் எழும்புவேன் காலையில. Lorsque je me réveille le matin, je me réveille avec, de la fatigue et de l'angoisse. ஆனா அந்த நாள் அப்படி கழிக்க மாட்டேன். உடனே ஜெபம் பண்ணி, வேதத்த வாசிக்க தொடங்கும்போது முதல்ல ஒரு மாதிரி தான் இருக்கும். ஒரு கொஞ்ச நேரம் போக அது அந்த அந்த ஆவியானவருடைய அபிஷேகமும், ஆளுகையும், அந்த உணர்வுள்ள இருதயத்தையும் கர்த்தர் தருவார். உண்மையா Et உண்மையா நீங்க செய்யும்போது. lorsque je me réveille, certes, je suis fatiguée, mais lorsque je commence à prier, à méditer la parole de Dieu, à adorer, petit à petit, je vais commencer à ressentir l'onction de Dieu, envie de prier davantage et envie de lire la Bible de Dieu. நான் யாரோடயோ பேசுறேன்னு நான் நினைக்கிறேன். Parce que je pense que je parle avec quelqu'un. நிச்சயமா உங்கள யாரோ ஒரு ஆளுக்கு ஆண்டவர் பேசுறார். Je suis sûre que le Seigneur est en train de parler à une personne à travers cette parole. பல பேரா இருக்கலாம். ஆனால் ஒரு 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 ஆளுக்காவது தேவன் தெளிவா பேசுகிறார். உன்னுடைய சோர்வ பார்க்காத என்னை நீ பாரு. நான் உன்னை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் அவர் சொல்லுகிறார் உனக்கு. Je suis sûre que le Seigneur est en train de dire à une personne, ne regarde pas ta fatigue, mais regarde plutôt moi. நீங்க நீங்க எவ்வளவு தான் சோர்ந்திருந்தா நான் சொன்னதானே, நீங்க இரத்தத்தால் கழுவப்பட்டிருந்தா நீங்க தேவனுடைய பிள்ளைகள். சும்மா சோர்ந்து போனேன்னு சொல்லி குற்ற உணர்வுக்குள்ள ஒரு நாளும் போக வேணாம் தயவு செய்து. Ne rentrez jamais dans la culpabilité en vous disant que vous êtes fatigué et que vous ne voulez pas prier. எல்லாருக்கும் அந்த சோர்வு வரத்தான் செய்யுது. Tout le monde a cette fatigue. சில பாஸ்டர்ஸ் அத மறைச்சு தங்களுக்கு ஒரு நாளும் சோர்வு இல்லாத மாதிரி காட்டிக் கொள்வாங்க. Certains pasteurs le cachent et ne le montrent pas. எல்லாருக்கும் இந்த சோர்வு வரும். Tout le monde a cette fatigue. சில வேளை நல்ல உற்சாகமா இருக்கும். அது உண்மைதான். Certaines fois, nous sommes contents d'être à la présence de Dieu, nous avons la force de Dieu. ஆனா எந்த சோர்வு இருந்தாலும் நீங்க துதிக்க தொடங்கும் போது, நீங்க ஜெபிக்க தொடங்கும் போது, நீங்க உபவாசம் பண்ணும்போது, நீங்க வேதத்தை வாசிக்க தொடங்கும் போது, அந்த அந்த உணர்வு வரும். அந்த 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 அபிஷேகம் உங்கள் மேல் இருக்கிறது, ஒரு சமாதானம், சந்தோஷம், ஒரு தேவ பலம் வர்றதை நீங்க பார்ப்பீங்க கட்டாயம். Certes, lorsque vous allez commencer, vous allez ressentir cette fatigue, cet épuisement au fond de vous, mais lorsque vous allez commencer à prier, à jeûner, à adorer Dieu, à lire la Bible, vous allez voir petit à petit la main de Dieu posée sur vous. நான் நினைக்கிறேன் இதேதான் தானியேல் இருந்திருப்பான். அவன் எந்த நேரமும் ஜெபம் செய்யற மூட்ல இருந்திருக்க மாட்டான். எந்த நேரம் உபவாசம் பண்ணக்கூடிய மூட்ல இருந்திருக்க மாட்டான். எந்த நேரமும் வேதம் வாசிக்கிற மூட்ல இருந்திருக்க மாட்டான். எந்த நேரம் ஆராதனை பண்ற மூட்ல இருக்க மாட்டான். ஆனா அவன் அதை செய்ய தொடங்கி இருப்பான். செய்ய தொடங்கும் போது கர்த்தருடைய அபிஷேகம் அவன் மேல வந்து, அதனாலதான் அவன் நிலைவரமாய் அப்படி ஒரு பலமான வாழ்வு வாழ்ந்தான். பெரிய ஒரு ராஜ்யத்தின், அதாவது ராஜா இல்ல, அதாவது பெரிய ராஜ்யத்துக்கே அவன் பொறுப்பா இருக்கக்கூடியதா இருந்தான், துணை பொறுப்பாளரா. Je pense également que Daniel était comme cela. Je pense également que Daniel, il n'avait pas très envie tout le temps, qu'il n'avait pas cette même sensation de prier tout le temps, de lire la Bible tout le temps, d'être tout le temps avec la présence de Dieu. Mais je sais que lorsqu'il commençait à le faire petit à petit, il recevait l'onction de Dieu. Et c'est pour ça qu'il était conseiller auprès de ce royaume pendant de très longues années. உங்களுக்கு ஆவிக்குரிய ரீதியா மற்றவனை ஆசீர்வதிக்கணுங்கிற ஒரு ஆசை இல்லையா? Est-ce que vous n'avez pas une envie de bénir quelqu'un à travers votre bénédiction? எனக்கு ரொம்ப ஆசை. Moi, j'aimerais beaucoup. நான் பிரசங்கம் பண்ணும்போது ஜனங்கள் தொடப்படணும், சுகமாகணும், அபிஷேகத்துல நிரம்பணும், அந்நிய பாச பேசணும், என்ன சொல்றது, பாவத்தை உணரணும், தெய்வத்தை குறிச்ச அறிவுல, ஐயோ இப்படி பாஸ்டர் கடவுள் நேசிக்கிறாரே, அதுபா நானும் அப்படிப்பட்ட உணர்வு எல்லாம் மற்றவனுக்கு வரணும் என் மூலமான எனக்கு பெரிய ஆசை இருக்கு. Moi, j'ai une très grande désir, c'est qu'à travers ma parole, j'aimerais que les gens soient touchés, que les gens soient guéris, qu'ils parlent en langue étrangère, qu'ils reçoivent l'onction de Dieu, qu'ils connaissent davantage le Dieu de plus en plus. அதுக்கு சொன்னது போல இந்த பரிசுத்த வாழ்வு, ஜெப வாழ்வு, வேத வாசிப்பு, தியானங்கள், உபவாசங்கள், ஆராதனைகளிலே நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வளரணும். உணர்ச்சியை பார்க்காம வளரணும். கட்டாயம் அதை ஒரு கடமை மாதிரி செய்ய தொடங்கணும். கடமை மாதிரி செய்ய தொடங்கும் போது அந்த பிரசன்னத்தை உணர்வீங்க. Et je veux pas que vous vous reposez uniquement sur ce que vous ressentez, votre fatigue, mais que je veux que vous commencez petit à petit à vous consacrer du temps pour l'adoration, pour les jeûnes, pour la prière, pour la méditation de la Bible. இப்ப அடுத்த டீனேஜ் பிள்ளைகளா இருக்கட்டும், உங்களோட வயதுல இருக்கிற யுத்தா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு ஒளியா இருக்கணும், அவங்களுக்கு நீங்க ஒரு உண்மையான ஒளியா இருக்கணும்னு ஒரு விருப்பம் இல்லையா? N'avez-vous pas une envie d'être un témoin, d'être une lumière pour les jeunes générations à venir?
நான் பெரிய பெரிய ஊழியக்காரரோட புத்தகத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் என்னையும் அப்படி மாத்துங்கன்னு தான் நான் ஜெபிப்பேன். Quand je lis des livres de grands ministres, de grands serviteurs de Dieu, je me dis que moi aussi, je veux être quelqu'un comme cela. அவர் தேவன் அந்தந்த ஊழியக்கார அந்தந்த காலத்துல பயன்படுத்தி அநேகரை ரட்சிப்புக்குள்ளேயும் சத்தியத்துக்குள்ளே பலப்படுத்தி கட்டுக்களை அறுத்து நுகங்களை உடைச்சி இருதயத்தின் காயங்களை ஆற்றி அவங்களை பயன்படுத்தினா எங்களுக்கு ஒரு ரட்சிக்கப்பட்ட எங்களுக்கு எங்களை விட மத்தவன் எங்கள் மூலமா மத்தவன் நல்லா இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் வரத்தான் இருக்கு. Donc, on voit qu'à travers le temps, Dieu a utilisé certains serviteurs à une certaine période pour pouvoir parler à travers ces paroles, pour pouvoir communiquer avec nous. அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் எங்களுக்கு வரத்தானே இருக்குது. Est-ce que nous n'avons pas envie d'être comme cela? ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பாருங்க, தானியேலை பாருங்க, நெகேமியாவை பாருங்க, ஜோசப்பை பாருங்க, எல்லாம் சின்ன வயசுல எவ்வளவு பெரிய காரியங்களை செய்து முடிச்சாங்க. Regardez par exemple Daniel, Joseph, etc. Quelles sont les grandes choses qu'ils ont accomplies pour Dieu? ஆகவே நாங்களும் அப்படி பயன்படுத்துவார். ஆனால் தானியேல் போல நாங்க வாழ்றதுக்கு ஒப்பு கொடுக்கணும். Il peut nous utiliser comme cela, comme Daniel, mais pour cela, nous devons nous offrir à Dieu. இப்ப பிசாசு உங்கள்ட்ட சொல்லுவான் காதுல வந்து அது அது மற்றாக்களுக்கு சரி வரும், உனக்கு அது சரி வராது. Peut-être que Satan, il est en train de vous dire dans l'oreille, c'est peut-être possible pour les autres, mais pour toi, ce ne sera pas possible. வேதம் சொல்லுது அற்பமான ஒண்ணுக்கு உதவாதவங்களை எடுத்துத்தான் கர்த்தர் பயன்படுத்துறார். ஏன்னா அப்பதான் அவருக்கு பெரிய மகிமை வரும். On voit que Dieu utilise des personnes sans importance. C'est comme ça que le nom du Seigneur est glorifié. ஒன்றுமே இல்லாதவங்களை எடுத்து உடைச்சி உருமாற்றி பெரிய காரியத்தை செய்யும் போது கர்த்தருக்கு பெரிய மகிமை உண்டா. Lorsque le Seigneur utilise une personne sans importance, qui n'avait pas les qualités, les bonnes compétences, et qu'il fait de grandes choses à travers cette personne, le nom de l'Éternel est glorifié. படிச்ச ஒருவனை பயன்படுத்த அவன் சொல்லுவான் தன்னை படிப்பால தான் தன்னை ஆண்டவர் பயன்படுத்தினார். Si le Seigneur utilise une personne talentueuse qui a une bonne capacité, etc., cette personne va se glorifier en disant c'est grâce à mes capacités. என்னைய மாதிரி லூசுகள் எடுத்து பயன்படுத்தினா நாங்க என்ன சொல்லுவோம், கர்த்தர் தான் பயன்படுத்தலாம். ஏன்னா எங்களுக்கு படிப்பில்லை, இங்கிலீஷ் தெரியாது, படிக்க தெரியாது, படிப்பை விட்டுட்டு வந்துட்டோம், ஞானம் இல்லாம இருக்கிறோம். அப்ப பயன்படுத்தினா அது நிச்சயமா தெரியும் கர்த்தர் தான் உள்ள இருந்து பயன்படுத்துறாரு. அப்ப நான் கட்டாயம் அவருக்கு தான் மகிமை செலுத்துவோம், வேற வழியே எங்களுக்கு கிடையாது. Mais lorsque le Seigneur utilise des personnes comme moi qui n'ont aucune connaissance, aucune capacité, nous ne pourrons pas nous glorifier nous-mêmes parce que nous savons que ça ne se repose pas sur notre propre capacité, mais que tout c'est possible grâce à Dieu. ஆகவே பிசாசு கேட்கிற சத்தத்துக்கு செவி கொடுக்காத. Donc n'écoute pas la voix de Satan. அடிக்கடி இயேசுவை நோக்கி பார். Regarde continuellement Jésus. இயேசுவை பார்க்க பார்க்க நாங்க பிரகாசம் அடைவோம். Plus tu regardes Jésus, plus tu vas voir la lumière en toi. அவர் தன்னுடைய ஒளியை உங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் அவர் உங்களோட செய்வார். Il va pouvoir faire à travers toi beaucoup de choses. கடைசி ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். அந்த அற்பமான ஆரம்பத்தை தயவு செய்து அசட்டை பண்ணாதீங்க. அற்பமான ஆரம்பத்துல இருந்து தான் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். Je vais vous dire une chose, c'est que ne négligez pas l'œuvre que le Seigneur a commencé en vous. C'est à travers cette petite œuvre que le Seigneur va faire de grandes choses dans votre vie. ஓகே, நாங்க ஜெபிச்சு முடிக்க போறோம். Nous allons prier et terminer. நம்ம கொஞ்சம் யோசிங்க. Réfléchissez un peu. தானியேல் வாழ்க்கையை யோசிங்க. Regardez, tournez-vous vers la vie de Daniel. அடிமையாய் போனான். Il était capturé comme esclave. ராஜாவுக்கல்ல ராஜாதி ராஜாவா இருந்த நேபுகாத் அவங்களுக்கு அவர் ஒரு துணையா இருந்து செய்யக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அவரை உயர்த்தினார். Et on voit qu'il a élevé Daniel auprès du roi comme étant un conseiller. அவனோட படிப்பினால் அல்ல, அதுவும் இருக்கலாம். ஆனால் அவன் உயர்த்தப்பட்டதுக்கு காரணம் ஜெபம், உபவாசம், வேத வாசிப்பு, பரிசுத்த வாழ்வு, ஆராதனையிலே அவன் உண்மையா இருந்தபடினார். Ce n'est pas uniquement par ses propres talents ou ses propres capacités, mais c'est parce qu'il a été dans la prière, dans la jeûne, dans l'adoration, dans la méditation de la parole de Dieu qu'il a été élevé. என்ற அனுபவத்தை சொல்ல முடியும். ஒன்றுமே இல்லாத
இந்து பேக்ரவுண்ட் வந்து இன்றைக்கு வேதத்தை வியாக்கியானம் பண்ண ஓரளவுக்காவது கொடுத்ததுக்கான இந்த தானியலை போல அந்த அளவு பெருசா இல்லாவிட்டாலும் இந்த காரியங்களிலே தொடர்ச்சியாய் உண்மையா இருந்தபடினால் தான் கர்த்தர் இன்றைக்கு இப்படி கொஞ்சமாவது 4 பேத்துக்கு வேதத்தை வியாக்கியானம் பண்ணி அவங்களை கர்த்தருக்குள் நடத்த உண்மையான சத்தியத்தை போதிக்க தேவன் உதவி செய்திருக்கிறார். Moi, par exemple, moi qui viens d'une famille hindouisme, le Seigneur m'a utilisé et pour que, à travers moi, la population, les peuples et l'Église puissent connaître Dieu davantage et connaître la parole de Dieu et qu'à travers ma parole, les autres puissent connaître la vérité. நீங்களும் ஒப்பு கொடுப்பீங்களா இருந்தா ஒரு நாளைக்கு நீங்க ஆசீர்வதிக்கிறீங்களோ இல்லையோ ஆசீர்வதிப்போ இல்லையோ தேவனுக்கு மகிமையாக உலகத்திலே அநேக ஜனங்களுக்கு ஒளியாக உங்களை கர்த்தர் வைப்பார். Si aujourd'hui vous vous offrez à Dieu, le Seigneur va vous utiliser pour que vous soyez une lumière dans ce monde. நான் நினைக்கிறேன் இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை ஆண்டவர் தந்திருக்கிறார் எனக்கு. Je pense que le Seigneur m'a donné une parole prophétisée. உங்கள் ஒவ்வொருவருக்கும் இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாய் எடுத்துக்கொள்ளுங்க. Vous prenez ce verset comme un verset prophétisant. இந்த இளைஞர்களுக்கும் டீனேஜ் பிள்ளைகளுக்கும் நீங்க ஒரு ஒளியா இருக்க ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவாரா? Que le Seigneur vous utilise pour que vous soyez une lumière auprès des jeunes de notre époque. ஓகே, நீங்க யாராவது ஒரு ஜெபம் பண்ண 1-2 பேர் நீங்க ஜெபம் பண்ணுவீங்களா? உண்மையாய் ஆண்டவரே என்னை எடுத்து பயன்படுத்துங்க, உங்களையும் ஒப்பு கொடுத்து இதுல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும்படியா தயவு செய்து யாராவது ஒரு ஜெபம் பண்ணுவீங்களா? Est-ce que quelqu'un parmi vous peut prier à propos de cette parole? ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி ஆவியானவரே. இந்த நாட்களிலும் அப்பா நாங்கள் கற்றுக்கொண்ட பாடத்தை அப்பா எங்களோட லைஃப்ல அப்பா பிராக்டிக்கலாக அதை எடுத்துக்கொள்வதற்கு எங்களை திராணியை அப்பா நீங்க அப்பா அது போல எங்களை வாழ்வதற்கு அப்பா அதிலே ஆண்டவரே கீழ்ப்படிந்த சுவாமி எப்படி தானியேல் அப்பா ஜெபத்திலும் விசுவாசத்திலும் அப்பா ஃபாஸ்டிங்லயும் வர்ஷிப்லயும் எப்படி இருந்தாரோ அதே போல ராஜாவே நாங்களும் அப்பா எங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன காரியங்களில அப்பா நாங்க இருப்பதற்கு எங்களை ஆண்டவரை ஒப்பு கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. அப்பா இந்த உலக காரியத்துக்குள்ள ஆண்டவரை சிக்கொண்டு போகாத படிக்க உடைய வார்த்தையினாலே ஆண்டவரை நாங்கள் கட்டப்படவும் அப்பா ஒளி கொடுக்கிற பிள்ளைகளாக அப்பா உப்பாக மாற எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே. அப்பா நம்முடைய பிள்ளைகளை அப்பா ஒரு நாளும் அப்பா நீங்க கைவிடாதவரப்பா. நாங்கள் ஆண்டவரை ஃபேஸ் பண்ணுகிற ஒவ்வொரு டிஃபிகல்டிஸையும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அப்பா நீர் ஆண்டவரே பாக்குறீங்க அப்ப நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை சோர்ந்து போகும் பொழுது நீரே ஆண்டவரை சத்தியத்தின் மூலமாக எங்களை ஆண்டவரை எழும்பி நடக்க செய்யறதற்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம் அப்பா. பாஸ்டரையும் அப்பா இந்த வார்த்தை கொடுத்த அவரே உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மகன் மூலமாக எங்களுக்கு ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு மனதில் இருக்கவும் அதை ஆண்டவரே பிராக்டிக்கலாக நாங்க செய்யத்தக்க எங்களை மாற்றவும் அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வராத ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா கவனித்து பாருங்க. எங்களோட வாழ்க்கையில நாங்க மாற வேண்டிய காரியங்கள்ல மாற்றம் வேண்டும் ஒன்றை ஆண்டவரை நீங்க உண்டுபடுத்தி அப்பா அதுல ஆண்டவரை நாங்க சீர்பட உங்களோட வசனத்தில் ஆண்டவரை கட்டப்பட எங்களை உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வேற யாராவது ஜெபம் பண்ண போறீங்களா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுடைய பாதத்தில் வருகிறோம் அப்பா. ஆண்டவரே கேட்ட வார்த்தைப்படி ஆண்டவரே உமக்காக நாங்க இந்த வாழ்க்கையை அர்ப்பணிக்கத்தக்கதாக எங்களோட வாழ்க்கையை கொண்டு ஆண்டவரே நீங்க ஒரு காரியத்தை எங்களோட வாழ்க்கையில செய்யத்தக்கதாக நாங்க அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. விசேஷமாக ஆண்டவரே இந்த உலகத்திற்கு எங்களோட வாழ்க்கையை விட்டு போடாதபடிக்கு ஆண்டவரே தானியேலை போல ஆண்டவரே ஜெபத்திலும் ஆராதனையிலும் உபவாசத்திலும் ஆண்டவரே பரிசுத்த வாழ்க்கையிலும் ஆண்டவரே வார்த்தையிலும் ஆண்டவரே நாங்க ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரே எங்களை வாழ்க்கையை நீங்க மாற்றுங்க கர்த்தாவே. விசேஷமாக ஆண்டவரே நாங்க விழுந்தாலும் ஆண்டவரே மறுபடியும் ஆண்டவரே எழும்பி நிற்கத்தக்கதாக ஆண்டவரே இந்த குற்ற ஆண்டவரே மனப்பாட்டுல இருந்து நாங்க வெளியில வரத்தக்க எங்களை எடுத்து பயன்படுத்துங்க, எங்களை உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஆண்டவரே விசேஷமாக ஆண்டவரே மற்றவர்களுக்கு ஒரு ஒளியாக எங்களோட வாழ்க்கை ஆண்டவரே நாங்க ஆண்டவரே மற்றவர்களுக்கு ஒரு ஒளியாக நாங்க எங்களோட வாழ்க்கை இருக்கத்தக்கதாக நீங்க கிருபை செய்யுங்க கர்த்தாவே. மற்ற டீனேஜ் பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே சபையில இருக்கிற மற்ற வாலிப பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நாங்க முன்மாதிரி உள்ள வாழ்க்கை வாழத்தக்கதாக நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நீங்க எங்களை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. நீங்க அப்படி செய்யப்படுறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீரே கூட இருந்து நீங்க நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
சரி, ஜெபம் விரும்புனா நீங்க ஜெபம் பண்ணுங்க. நன்றி ஆண்டவரே கர்த்தாவே அப்பா நீங்க தந்த இந்த நேரத்துக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா விசேஷமாக இந்த வேளையிலும் ஆண்டவரே உங்களோட வார்த்தை மூலமாக தகப்பனே அப்பா எங்களை ஒவ்வொருவரோடும் கர்த்தாவே நீங்க பேசினதுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா விசேஷமாக தகப்பனே நாங்க தானியேல் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது தகப்பனே அப்பா தகப்பனே ஒன்றுக்கும் உதவாத கர்த்தாவே அப்பா இருந்த அவனை கர்த்தாவே நீங்க எடுத்து பயன்படுத்தினீங்க ஆண்டவரே. ஒரு அந்நிய தேசத்திலே கூட்டி கொண்டு வைத்து தகப்பனே அப்பா பெரிய ஒரு இடத்திலே கர்த்தாவே நீங்க ஆண்டவரை அமர வைத்தீங்க தகப்பனே. அப்பா அதே போல தகப்பனே ஒன்றுக்கும் ஆண்டவரை தகப்பனே உதவாத எங்களை கர்த்தாவே நீங்க தெரிந்து கொண்டீங்க. இந்த அந்நிய தேசத்திலேயும் கர்த்தாவே கொண்டு வந்து வைத்தீங்க தகப்பனே. அப்பா தகப்பனே ஆனாலும் இந்த இடத்திலே வந்திருக்கும் பொழுது தகப்பனே அப்பா இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு தகப்பனே தானியேலை போல ஆண்டவரே ஜெபத்திலும் வேத வாசிப்பிலேயும் ஆண்டவரே அனுதினம் இருக்க உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா தேவன் தாமேன் கர்த்தாவே வேதத்தை அனுதினம் வாசிக்கவும் ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு வளர்ச்சியை கர்த்தாவே நாங்க காண உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஜெபிக்கும் பொழுது தகப்பனே எவ்வளவோ கர்த்தாவே பிரச்சனைகள் வரலாம் தகப்பனே. அப்பா எவ்வளவோ எண்ணங்கள் அப்பா வரலாம் தகப்பனே. ஆனாலும் ஆண்டவரே இந்த குற்ற ஆண்டவர் உணர்வில் இருந்து கர்த்தாவே அப்பா எங்களை விடுதலையாக்கி தகப்பனே அப்பா ஆண்டவரே இந்த பாவங்கள்ல இருந்து கர்த்தாவே நாங்க வெளிவர கர்த்தாவே உங்களுடைய ரத்தம் வல்லமை உள்ளதென்றதையும் கர்த்தாவே அப்பா உங்களுடைய கிருபையினாலே கர்த்தாவே அப்பா நாங்க பற்றி பிடித்து கர்த்தாவே எழுந்து நிற்க ஆண்டவரே அந்த பலத்தை தேவன் நாம் எனக்கு தரும்படியாக சுபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இந்த இடத்திலேயும் ஆண்டவரே சோர்ந்து போய் கர்த்தாவே பொல்லாதானம் குற்றப்படுத்தும் பொழுது நாங்களும் சோர்ந்து போய் நிற்காதபடி ஆண்டவரே உங்களுடைய வசனத்திலே கர்த்தாவே நாங்க நிலைத்து நிற்க உதவி செய்யுங்க. அதுக்கு உங்களுடைய வசனத்தை கர்த்தாவே நாங்க அறிய உதவி செய்யுங்க தகப்பனே. வசனத்தை விரும்பி வாசிக்க கர்த்தாவே அந்த விருப்பத்தை ஆண்டவரே எங்களுக்கு தரும்படியா சுபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க ஒரு விருப்பத்தை ஒரு வாஞ்சியை கர்த்தாவே ஒவ்வொருவருக்கு தருமணியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே நாங்க ஏனோ தானம் இருக்காதபடி ஆண்டவரே உண்மையுள்ள உள்ளத்தோடு கர்த்தாவே அப்பா உமக்காக எழும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளாக சாட்சியான பிள்ளைகளாக தகப்பனே உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா இருக்கிறதே ஒரு வாழ்வு கர்த்தாவே அதை நீங்க எங்களுக்காக தந்திருக்கிறீங்க. எவ்வளவோ மக்கள் இருக்கவும் ஆண்டவரே எங்களை நீங்க தெரிந்தெடுத்தீங்க ஆண்டவரே. அதை நாங்க அலட்சியமாக எண்ணாதபடி ஆண்டவரே அப்பா உண்மையோடு கர்த்தாவதை பற்றி கொண்டு பவுலை போல தகப்பனே என்ன பிரச்சனை வர்த்தாலும் ஆண்டவரே கர்த்தாவே உங்களோட வசனத்தை பிடித்து கர்த்தாவை வளர்ற பிள்ளைகளாக எங்களுக்கு மாற்றும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே பாவத்துக்களே நாங்க விழுந்து போகாதபடிக்கு வசனத்தை கேட்டுட்டு அப்பா அலட்சியமாக நாங்க போய்விடாதபடிக்கு தகப்பனே அப்பா நீங்க எச்சரிக்கிற ஒவ்வொரு வசனங்களையும் ஆண்டவரே தகப்பனே சீரியஸா எடுத்து கர்த்தாவே நாங்க வளர நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே வாலிபர்களை கர்த்தாவே நீங்க தொடுங்க. சபையில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபாலும் விசேஷமாக நீங்க தொடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மற்றவங்களுக்கு சாட்சியா இருக்கணும் ஒரு விருப்பத்தை வாஞ்சி அப்பா நீங்க போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வசனத்தோடு உங்களோடு பேசினதுக்காக உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்க இதை மறந்து விடாதபடிக்கு இதயத்துக்களே அதை வைத்துக்கொள்ள திருப்பி இதை எடுத்து நாங்க கேட்க நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாவற்றையும் உங்களுடைய கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே ஆமென். வேற யாராவது ஜெபம் பண்ண நினைச்சா நீங்க உண்மையா ஜெபம் நினைச்சா ஜெபிக்க கட்டாயப்படுத்தல. யாராவது ஜெபம் நினைச்சா சோர்ந்து போகாதீங்க. நீங்க என்ன சொல்ற பலவீனப்பட்டு விழுந்து நீங்க இப்ப ஒரு சில நாங்க மேடையில ஏறி பிரசங்கம் பண்ணதை பார்த்துட்டு இவர் 24 மணி தான் அப்படித்தான் இருப்பார்னு நினைக்காதீங்க. உங்களை மாதிரிதான் நாங்க மேடையில ஏறும் போது கர்த்தர் தன்னுடைய கிருபையினாலும் நிரப்புவார். பிறகு வெளியில வரும்போது நல்லா அடி போட்டு சோர்ந்து போய் எழும்பி ஜெபத்துல பொதுவா ஜெபத்துல ஒழுங்கா இருக்கிறோம். ஆனா எந்த நேரம் அப்படித்தான் இருக்கிறோம்னு சொல்ல முடியாது. சோர்ந்து போய் தான் எழும்புறோம். ஆனால் படிக்கிறோம், ஜெபிக்கிறோம், வேதத்தை உபவாசம் பண்றோம். அதை நாங்க ஒழுங்கா ரெகுலரா செய்யறோம், உணர்ச்சியை பார்க்காம. அது மாதிரி நீங்களும் உணர்ச்சியை பார்க்காம ரெகுலரா இங்க விழுந்து இந்த குற்ற உணர்வுல தயவு செய்து வராதிங்க. குற்ற உணர்வு வந்தாலே அர்த்தம் அது நீங்க ஆவிக்கிற வாழ்க்கை வளர போறீங்க. அது பிசாசு குற்ற உணர்வு படாதீங்க. இயேசு ரத்தத்தால கழுவி அந்த ஒரு செகண்ட் செஞ்சு எந்த பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல, உண்மையா நீங்க மனம் திரும்பும் போது நான் 1000 தான் சொல்லியிருக்கேன். கர்த்தர் உங்களை மன்னிக்கிறார். ஆகவே அந்த குற்ற உணர்வு வர்ற வேலையே நீங்க வைக்க கூடாது. அப்படி இருக்க தேவன் உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஜெபிச்சு முடிப்போம். சொல்லி என் ஆத்துமா சொல்லி முடிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ ஒரு போதும் மறவாதே. ராஜ்யமும் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென்.